ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையான எங்கள் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தில் இந்த முதல் நாளிலே இந்த மாலை வேளையிலே இப்படி சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கும்படியாக எங்களை தந்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லார் வாய்களை திறந்து அப்படி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். மகிமையுள்ள தேவனே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் சத்தமாக கொஞ்சம் வாய்களை திறந்து எல்லாரும் சத்தமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை சோதரம் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ தந்த சுகத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். நீ தந்த ஆரோக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோமா? எல்லாரும் கண்களை மூடி வாயை திறந்து அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடிடுவோம். அல்லேலூயா சத்தமாய் அல்லேலூயா, அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். கர்த்தரை துதித்து அவரின் நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். கர்த்தரை துதித்து அவரின் நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவரின் செய்கைகளை என்றும் பிரசித்தப்படுத்திடுங்கள். கர்த்தரை துதித்து அவரின் நாமத்தை சத்தமாய் கர்த்தரை துதித்து அவரின் நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவரின் செய்கைகளை என்றும் பிரசித்தப்படுத்திடுங்கள். கர்த்தரை
பரலோகத்தின் பிதாவே, அருமையான நல்ல இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் இந்த முதல் நாளிலே உங்களுடைய சமூகத்திலிருந்து நிற்கும்படியாக எங்களுக்கு நீ தந்த நல்ல தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஜீவனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சுகத்திற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, இந்த அருமையான உங்களுடைய சமூகத்தில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஏற்ற சமயத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, பாடல் பகுதி, செய்தி பகுதி, ஆராதனை பகுதி எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு, பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு, கேட்பவர்களுக்கு அல்ல, வேதத்தை நேசிப்பவர்களுக்கு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் குறைவுபட்டிருக்குமானால், சமாதானம் இல்லாமல் இருக்குமானால், ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நான் ஆராதனைக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், வேதத்தை பிரசங்கம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுகிறேன், ஆனால் எனக்கு ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நீங்கள் வேதத்தை வாசிக்கலாம், வேதத்தை பிரசங்கிக்கலாம், வேதத்தை நிறைய முறை கேட்கலாம். ஆனாலும் வேதத்தை நேசித்து கீழ்ப்படியாவிட்டால் சமாதானம் நமக்கு என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். அல்லேலூயா. ஆகவே வேதத்தை வாசிப்பதோடு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை நிறுத்தி கொள்ளாமல், வேதத்தை நேசித்து வேதம் சொல்லுகிற ஒவ்வொரு போதனைகளையும் அறிவுரைகளையும் கேட்டு நம்முடைய வாழ்க்கையை தினந்தோறும் வாழ கற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே தேவன் நமக்கு செய்ய நினைத்ததை ஒரு மனிதனும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆகவே அந்த விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து அமர்ந்திருப்போம். விசேஷமாக இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நாகர்கோவில் அருகிலே ஈத்தங்காடு என்கிற ஒரு இடத்துல தேவனுடைய திருச்சபையை நடத்தி விடுகிற அருமையான ஒரு சகோதரன் இன்னைக்கு நமக்கு செய்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஏஜி சபையில் பாஸ்டர் மட்டுமில்லை, நிறைய பொறுப்புகளிலே அவர் நிர்வகிக்கக்கூடியவர். அல்லேலூயா. ஆமாம், நான் அவரை இந்த நாளிலே செய்தி கொடுப்பதற்காக அழைத்த பொழுது எந்த மறுப்பும் தெரியாம வந்துட்டார். அல்லேலூயா. பொதுவாகவே என்னுடைய நண்பர்களை என்னை அழைக்கும் பொழுது யாருமே மறுப்பு தெரிவித்ததே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், ஆகவே அவர்கள் கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவருக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் உண்டு. ஏஜி திருச்சபையை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த ஊழியத்தின் மூலமாக நிறைய வேலைகளை அவர் செய்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அவர் இன்னைக்கு நமக்கு ஆண்டுடைய வார்த்தையை தருவார்கள். தொடர்ந்து நாம் அவருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபித்து கொள்ள வேண்டும். அவருடைய பெயர் ஐசக். ஆமாம், நீண்ட காலமாக எனக்கு அவரை தெரியும். ஆமாம், நான் இன்னைக்கு தான் செய்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆமாம், அவரும் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தொடர்ந்து நம்ம அவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். ஜெபத்தோடு அமர்ந்திருப்போம். மெய்யாகவே தேவன் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தர் தந்ததான மேலான இந்த சமயத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த மாலை வேளை கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக அழைத்ததான பாஸ்டர் செல்வகுமார் அவர்களுக்காக, அவருடைய மனைவி, பிள்ளைகள், ஊழியங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த மாலை வேளை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அநேக நாட்களாய் நான் இங்கே சபைக்கு வரணும்னு ஆசை உண்டு. ஸ்தோத்திரம். ஆனால் சமயம் கிடைக்கப்பட்டதில்லை. இடைப்பட்ட நாளிலே சந்திக்கிற போது அவர் இந்த காரியத்தை அறிவித்தார். கண்டிப்பாக செய்தி கொடுக்க வாங்கன்னு அழைத்தார். அழைத்ததற்கு நேரமில்லாவிட்டாலும் அந்த நேரத்தை கர்த்தர் இன்றைக்கு உருவாக்கி தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமை கர்த்தர் தாமே நடத்துவாராக.
இந்த மாலை வேளை வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இதுவரை நடத்தின கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இயேசு நல்லவர். சத்தமா சொல்லுங்க, இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் 4 மாதங்கள் நமக்கு நல்லவராயிருந்து நடத்தினாரே, இந்த 5வது மாதத்திலே அழைத்து வந்திருக்கிற தேவன் இன்னும் கர்த்தர் நமக்கு நல்லவராயிருப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். 27 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருந்தேன். அப்போது கொஞ்சம் மக்கள் நிறைய இருந்தாங்க. ஸ்தோத்திரம். சண்டே ஆராதனைக்கு வந்திருந்தேன். ஆமென். கர்த்தர் இந்த மாலை வேளை அழைத்து வந்திருக்கிறார். தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு கூட நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. லீதியாளின் உள்ளத்தை போல நாம் மாறுவோம். ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும். ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 48ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். இந்த மாலை வேளை வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அழைத்து வேறு பிரித்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். யோவான் 1:12 படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கின்ற போது, அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே பல வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், கட்டுகள், ஆமேன், தனிப்பட்ட நிலைமையிலே ஆமேன் ஸ்தோத்திர நம்பிக்கை துரோகங்கள், இவ்விதமான சூழ்நிலையிலே கைவிடப்பட்ட அனுபவங்கள், ஸ்தோத்திரம் எல்லாம் கடந்து வந்தாலும் நம் ஆண்டவர் சமூகத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இதுவரை நடத்தி வந்திருக்கிறாரே, இன்னும் நம்மை நடத்த அவர் சமூகத்திலே நம்மை சமர்ப்பிக்க வேண்டும். நாம் அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமானதை செய்யணும். அவருக்கு பிரியமானதை செய்வதற்குத்தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலக மனுஷனை இந்த உலகத்தில் பிரியப்படுத்த நினைச்சோம்னா அது நடந்துக்கிடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் பிரியமாக நடந்தாலும் அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. நம்ம எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் அது அன்பு போல தெரியாது. சட்டை பண்ணுகிறவர்கள் அநேகர். நம்ம உண்மையாக தான் அன்பு வைப்போம், நம்ம உண்மையாக தான் நாம் பிரியமாக நடக்க பார்க்கிறோம். ஆனால் அதை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அநேகருடைய வாழ்க்கையில் அது நடக்கிறது. ஆமேன். மனிதனை பிரியப்படுத்த முடியவில்லை. ஆனாலும் இன்றைக்கு அநேகர் மனிதனை பிரியப்படுத்த வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமேன். அல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்தி ஒரு பிரயோஜனம் அல்ல. நாம் தேவனை பிரியப்படுத்துவோமானால் நாம் உலக மனிதர்கள் அல்ல, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். அவர் நம்மிலே பிரியமாயிருப்பதற்கு என்ன செய்யணும்? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை பிரியப்படுத்தணும். அவர் நம்மிலே ஆமென் பிரியமுள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசுவை முழுமையாய் நாம் விசுவாசிக்கலைன்னா அவர் சமூகத்தில் நாம் பிரியமாக இருக்கவே முடியாது. எல்லாவற்றையும் அவர் நடத்துவார், எல்லா தேவைகளையும் சந்திப்பார், எல்லாவற்றினுடைய காரியங்களை முற்றிலுமாய் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார் என்று அவர் மேலே விசுவாசிக்கணும். என் பிரச்சனை எல்லாம் மாறும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆமென். சங்கீதம் 40ஆம் சங்கீதத்திலே 8வது வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். ஆமென். அல்லேலூயா. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். ஆமென்.
சங்கீதம் 143 அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிற போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானதை எப்படி நாம செய்ய முடியும்? 33ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிப்போம்னு சொன்னால், அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவன். யாரு தேவன்? நீதியில் பிரியப்படுகிற தேவன். 37ஆம் சங்கீதத்தில் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமானா, நல்லவர்களுடைய வழியில் அவர் எப்படி இருக்கிறாரா? பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நல்ல வழியிலே, நல்லவர்களுடைய வழியில் அவர் பிரியப்படுகிறார். ஸ்தோத்திரம். இப்படி நிறைய வசனங்களை சொல்ல முடியும். அவர் பிரியப்படுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. இந்த மாலை வேளை தேவனுடைய சமூகத்திலே நாம் எப்படி பிரியமாய் வாழ்வது, அவருக்கு பிரியமான காரியங்களை எப்படி செய்வது என்பதைத்தான் இந்த 3 காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. தெரிந்த வசனங்கள் தான். இதை நாம் அதிக வசனங்கள் செய்தியிலே கேட்டிருக்கலாம். இந்த மாலை வேளை கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க சொன்னார். ஆமென். அல்லேலூயா. பாபிலோன், ஆமென், இது சிறையிருப்பின் தேசம். இஸ்ரவேலனுக்கு, யூதனுக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு சிறையிருப்பின் தேசம்தான் பாபிலோன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், ஆமென், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். ஆமென். அல்லேலூயா. அப்போ சிறையிருப்புக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உலக மனுஷன் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள், சிறையிருப்புக்குள் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், எந்த விதத்தில் நீங்கள் சிறையிருப்புக்குள் இருக்கிறீர்களோ, பலருக்கும் பலவிதமான சிறையிருப்புகள். ஆமென். அல்லேலூயா. பலவிதமான சிறையிருப்புகள் இருக்கலாம். இந்த சிறையிருப்பின் நடுவிலே அநேகர் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த சிறையிருப்புக்குள்ளே இருக்கும் போது நம்ம வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டதோ என்றுதான நிலைமைக்குள்ள அவ்விதமான ஒரு நினைவை கொண்டு வந்து நாம் அப்படியே மாறிவிடுகிறோம். அநேகர் மாறிவிடுகிறார்கள். தேவனுடைய சமூகத்தை விட்டு பின்மாறுகிறார்கள். தேவனுடைய சமூகத்திலிருந்து பின்மாற்றமாகி ஆண்டவர் சமூகத்திலே கொடுத்ததான நேரங்களை குறைத்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நாம் ஆண்டவர் சமூகத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு பிரியமானதை செய்யதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது தேவனுக்கு பிரியமானதை செய்ய பிசாசு விடவே மாட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் ஆண்டவருக்கு பிரியமா நடக்க நினைச்சாலும் அவன் நம்ம வாழ்க்கையில, நம்ம எதிராளி, நம்ம வாழ்க்கையில பல விதத்தினுடைய சிறையிருப்பை கொண்டு வந்து நம்மை அப்படியே அமிழ்த்த பார்க்கிறான். ஆமென். அல்லேலூயா. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை அவன் விழுங்க பார்க்கிறான். தேவ சமூகத்தை விட்டு நம்மை மாற்ற நெத்தனித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலே பல வேதனைகளிலே நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான சிறையிருப்பின் அனுபவத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எப்படி இந்த சிறையிருப்பின் அனுபவம் மாறும், இந்த பிரச்சனை எப்படி மாறும், இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் என்கிற ஒரு மன ஆதங்கம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். எப்படி ஆகிலும் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தினுடைய வாழ்வு, எதிர்கால வாழ்வை குறித்து, ஸ்தோத்திர, வாழ்வாதாரம் உயர்த்தப்படுவதை குறித்து, நம்முடைய தொழிலிலே நஷ்டமடைந்தது நிமித்தமாய் இந்த தொழில் எப்படி நாம் வளர்ச்சி அடைய முடியும், நம்முடைய வேலையில் எப்படி நாம் முன்னேற்றப்பட முடியும் என்கிறதான பல விதங்களிலே நாம் ஏக்கத்தோடு நிற்கிறோம். மனவேதனைகள் எல்லாருக்குள்ளேயும் உண்டு. ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவர் எனக்கு விடுதலை தரணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு விடுதலை தர வேண்டும். அவர் நம்மை விடுவிக்க வேண்டும். இந்த சிறையிருப்பின் அனுபவத்துக்குள் இருக்கிற போது நாம் அவருக்கு பிரியமானதை செய்யணும். அல்லேலூயா. என்னை விடுவிச்சா நான் ஆண்டவருக்கு எல்லாம் செய்யலாம். ஆமென். அல்லேலூயா. என்ன இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்தா கர்த்தருக்கு நான் இன்னும் ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்வேன் என்று சொல்லுகிறது, அது அவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. ஆமென். அல்லேலூயா. பாடுகளின் நடுவே இயேசு என்ன சொன்னார்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து என் பின்னே வர கடவன் என்று சொன்னார்.
ஆமென். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுமதித்திருக்கிறதான சிலுவையை சுமந்துதான் ஆகணும். ஏன் எனக்கு இந்த சிலுவை, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த வேதனை? ஆண்டவரை, நான் எந்த தவறு செய்யலையே, உமக்காக உம்முடைய சமூகத்திலே நான் தினமும் மன்றாடி கொண்டு இருக்கிறேனே, ஆண்டவரை நீர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வேதனையை மாற்றவில்லை என்கிற ஒரு ஏக்கம் இருக்கலாம். மனுஷீகத்தினுடைய மாமிசத்தினுடைய சிந்தனைகள் உருவாகத்தான் செய்யும். ஆமென். அல்லேலூயா. ஏன் இந்த பிரச்சனை மாறவில்லை? ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் கர்த்தர். அவர் கரத்தில் விட்டு கொடுக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை என்ன செய்வார்? ஆதரிப்பார். நாம சுமக்க தேவையில்லைங்க. ஆண்டவர் சமூகத்தில் வந்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, அவரை நம்பி வந்த பிறகு, அவர் சமூகத்தில் நம்ம பாரத்தை எல்லாம் அவர் மேலே வச்சிடணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் மேலே என்ன செய்யணும்? வைக்கணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாமளே சுமக்கிறோம். அதுதான் பிரச்சனையே. இந்த பிரச்சனை மாறாததுக்கு காரணமே என்ன? பொதி சுமக்கிற கழுதியாக நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பொதி சுமக்கிற கோவேறு கழுதியாக நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம். பாரங்களை சுமந்து சுமந்து இறக்கி வைக்க மனசு இல்லை. ஆமென். ஒரு அன்னாளை போன்ற இருதயம் உருவாக்கப்பட வேண்டும். அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து ஜெபித்தாள். ஆமென். அல்லேலூயா. அவள் ஜெபித்து விட்டு வெளியே போகும்போது சந்தோஷத்தோடே போன, துக்கமுகமாக என்ன செய்யலை, போகலை. அப்போது ஆமென், தேவ சமூகத்திலே ஆமென் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது எது? முதல் பகுதி வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிற போது, தானியேல் 9:23, நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன், நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு, இப்போதும் சொல்லுகிற வார்த்தை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தரிசனத்தை அறிந்து கொள். போதும். 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன், நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து, நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான். காலூன்றி நில் என்றான். போதும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேல் எருசலேமில் இல்லை. அவன் எங்கே இருக்கிறான்? அவன் எங்கே இருக்கிறான்? பாபிலோனில் இருக்கிறான். ஸ்தோத்திரம். சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ளாக்கப்பட்டு ஜனங்கள் நடுவிலே எல்லா ஜனங்களையும் அழைத்து வருகிற போது இவனும் அழைத்து வரப்பட்டு அடிமையாக கொண்டு வரப்பட்டவன். இவன் கொஞ்சம் ஞானத்திலே தேறினவன். இவனுடைய செயல்பாடுகள் ஞானமாய் செயல்பட்டதை கண்டதான ராஜா அவனை தன்னுடைய அரண்மனையில் என்ன செய்து கொண்டான்? வேலை செய்ய அனுமதித்திருந்தான். அவன் சிறைப்பட்ட ஒரு அடிமைத்தான். அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறான். அந்நிய ராஜாவினுடைய அரண்மனையில் இருக்கிறான். ஆனால் அவன் சிறைப்படுத்தப்பட்டு வந்த பிறகு, அடிமைத்தனத்துக்குள் ஆக்கப்பட்ட பிறகு, அவன் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தை விட்டு அவன் மாறிவிடவில்லை. அவன் தினமும் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அந்நிய தேசத்திலும். அல்லேலூயா. அவன் எப்படி இருந்தான்? ஆமாம். சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளேயும் தேவ சமூகத்திலே அவன், வேதம் சொல்லுகிறது, அவன் தினமும் 3 வேளை என்ன செய்கிறவன்? ஜெபிக்கிறவன். அல்லேலூயா. 3 வேளை, காலை, மாலை, மதியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 3 வேளை ஜெபிக்கிறவன். நம்ம எத்தனை நேரம் ஜெபிக்கிறோங்க? ஸ்தோத்திரம். 2 நேரம் ஜெபிக்கிறதே பெரிய இல்லையா? ஸ்தோத்திரம். நீங்கள் எத்தனை நேரம் ஜெபிப்பீங்க? கேள்வி கேட்கக்கூடாதா? உங்கள் முகத்தை பார்த்தா பயமாக இருக்கு எனக்கு. சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள் எப்படி இருக்கணுமா? ஆமாம். உங்கள் முகத்தை, சிரித்த முகத்தை காட்டுங்க கர்த்தருக்கு முன்பதாக. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாக இருங்க. நீங்கள் எத்தனை நேரம் ஜெபிக்கிறீங்க? 2 நேரம். இஸ்லாமியன் எத்தனை நேரம் ஜெபிக்கிறான்? இஸ்லாமியன் எத்தனை நேரம் தொழுகை செய்கிறான் தெரியுமா? 5 வேளை. தினமும் 5 வேளை. 5 வேளையும் நேரம் தவறாமல் ஜெபிக்கிறவன். நம்ம நேரம் தவறி தான் என்ன செய்வோம்? ஆமாம். நமக்கு ஒரு கடமை கட்டுப்பாடே கிடையாது.
நம்ம தேவன், நம்ம ஆண்டவருடைய, நம்ம அவருடைய பிள்ளை. எப்போ போனாலும் அவர் என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்ளுவார். ஒரு நிசாரம். ஆண்டவர் சமூகத்தில் நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆனால் நாம் அவர் விரும்புகிற காரியங்களை செய்யணுங்க. தினமும் அவர் சமூகத்தில் நாம் இருக்கணும். அதை விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 3 வேளை ஜெபிக்கணும். அவனுக்கு அவன் வேலை கொடுத்தா கூட, வேலையில் இருந்தாலும் அந்த சமயத்தில் அவன் எந்த இடத்துல இருக்கிறானோ முழங்க முட்டி போட்டுருவான். ஸ்தோத்திரம். ஒரு இஸ்லாமியன், உண்மையான இஸ்லாமியன், அவன் நேரம் தவறாமல் ஜெபிக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தெய்வத்தை ஆராதிக்கிறான், ஜெபிக்கிறவன், தெய்வத்தை தேடுகிறான். பாருங்க, அந்த ஒரு பயபக்தி. கர்த்தருக்கு பயப்படணுங்க. நீதிமொழிகள் 1:7 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. பயந்து வாழுகிற வாழ்க்கை. அவருக்கு பயப்படணும். அவருக்கு பயந்தா ஆட்டோமேட்டிக்காக வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பயந்தா நம்முடைய ஜெப வாழ்க்கை கூடும். ஜெபந்தான் ஒரு கிறிஸ்தவனுடைய முதுகெலும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பி நிற்கணும்னா ஜெபிக்கிறவனாய் மாறணும். நீங்கள் ஜெபித்தாதான் உங்கள் சிறையிருப்பின் அனுபவம் மாறும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் அவன் பத்திரத்தில் கையெழுத்தான பிறகு அதை கண்டு கொஞ்சமும் சட்டை பண்ணலை தானியே. அல்லேலூயா. அவனை பற்றி நாம் அதிகமாய் கேள்விப்பட்டிருப்போம். அதிக செய்தியை கேட்டிருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அவன் தேவ சமூகத்திலே, பாபிலோன் சிறையிருப்பின் நடுவிலே யாரை கண்டும் பயப்படலை. தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான். தேவனுக்கு பயந்தான். ராஜாவை கண்டு கூட பயப்படலை. உண்மையாக இருக்கிறவன் ராஜாவை கண்டு பயப்படலை. அவன் தேவனுக்கு பயந்து தினமும் 3 வேளை ஜெபிக்கிறான். இப்போது அந்த இவனுடைய எதிராளிகள், இவனுடைய சத்துருக்கள் என்ன செய்கிறாங்க? இவனை எப்படி ஆகிலும் குற்றம் பிடிக்கணும். இவனை அரண்மனையிலேருந்து என்ன செய்யணும்? வெளியே எடுக்கணும். ராஜா இவன் சொல்லதெல்லாம் கேட்டுட்டு இருக்கார். அப்போ இவனை வெளியே எடுக்கணும். இவன் மேலே என்ன குற்றப்படுத்துது? வேறு எந்த விதத்தில் அவனை குற்றப்படுத்த முடியவில்லை. தானியேலை எந்த விதத்தில் என்ன செய்ய முடியலை? குற்றப்படுத்த முடியவில்லை. அவர்களுக்கு ஒரே காரியம், இவன் தேவனுடைய காரியத்தில் மாத்திரம்தான் அவனை குற்றப்படுத்த முடியும். அவனுக்கும் தேவனுக்குள்ள காரியத்தை மாத்திரமே அதை குற்றப்படுத்த முடியும் என்பதை உணர்ந்து தான் ராஜாவிடத்தில் தந்திரமாக ஆலோசனை பண்ணி 30 நாளைக்கு ராஜாவை தவிர வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது? நோக்கி பார்க்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கட்டளையை கேட்டுட்டு அவன் என்ன செய்யலை? தளர்ந்து போகலை. நம்மனா என்ன செய்திருப்போம்? இன்னைக்கு நம்முடைய அரசாங்கம் கட்டளையிடுகிறது. கிறிஸ்தவர்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்கக்கூடாது, ஆலயத்துக்கு போகக்கூடாது. அப்படி ஒரு தடை வச்சு கொரோனா வந்தப்போ என்னாச்சு? தேட முடியாமல் மாறினோம். ஆண்டவர் சமூகத்துக்கு வர முடியாமல் மாற்றப்பட்டோம். அந்த ஒரு பயம் இன்னும் நமக்கு மாறணும். ஆமென். அல்லேலூயா. அந்த பயத்தில் அநேகர் உண்மையாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தவங்க அநேகர் உண்டு. இனி இந்த உலகத்தை நோக்கி போகக்கூடாது. எல்லாரும், ஊழியக்காரன் முதல் விசுவாசிகள் வரையிலும், ஒரு தெய்வ பயம் இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் இன்றைக்கு. அதனால தான் ஆண்டவர் அந்த ஒரு அடியை உலகத்துக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆலயம் மூடப்பட்டது. யாருனாலும் மூட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலைமையிலும் இன்றைக்கி ராஜா சட்டம் போட்டாலும் கூட நம்ம எப்படியாவது என்ன செய்வோம்? ஜெபிப்போம், ஆராதனை செய்வோம். சீனாவில் நடக்கிறது என்னென்னா, அண்டர் கிரவுண்டில் தான் என்ன செய்தாங்க? ஜெபிக்கிறவங்க. அவங்க ஜெபிக்கிறவங்க அண்டர் கிரவுண்டில் வெளியே தெரியாமல் ஜெபித்தாங்க. அநேக ஊழியர்கள் அடிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். வேதனைக்குள் ஆக்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். அந்த ஜெபம் மாறி போகலை. அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. இந்த 2025 வருடத்திலே சைனா என்ன செய்திருக்கிறது? கிறிஸ்தவர்கள் அவர்கள் தேவனை ஆராதிப்பதற்கு என்ன இல்லை? தடை இல்லை. அல்லேலூயா. அரசாங்கம் அறிவித்திருக்கிறதுங்க. அவங்க ஜெபித்த ஜெபத்துக்கு பலன் கிடைத்தது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் சிறையிருப்பை என்ன செய்யும்? மாற்றும்.
உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எவ்விதத்திலே நீங்கள் சிறைப்பட்டு இருக்கிறீர்கள், உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிறவர் தேவன்தான். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பின் அனுபவங்களை முழுவதும் மாற்ற வேண்டுமானால் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறவன் ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கு. செம்மையானவர்களின் ஜெபமோ கர்த்தருக்கு எப்படி இருக்கிறதா? பிரியமா இருக்குது. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய ஜெபம். ஆமென். அல்லேலூயா. தானியேல் உண்மையாக தேவ சமூகத்திலே செம்மையானவனாக இருந்தான். அவன் அடிமைத்தனத்துக்குள் ஆக்கப்பட்டு வந்த உடனே அந்த பாபிலோனுடையதான ராஜா கட்டளை கொடுத்தார், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஆகாரம் கொடுங்க. ஸ்தோத்திரம். ஏன்? இவர்கள் எருசலேமில் இருந்து பிடித்து வரப்பட்டுகிற போது பல மாதங்களாக சிறை இந்த பாபிலோனுடைய சேனைகள் எருசலேமை முற்றுகையிட்டது நிமித்தமாய் பஞ்சம் ஏற்பட்டது. ஆகார பஞ்சம். அதை சரியாய் சாப்பிட முடியவில்லை. ஆகாரம் இல்லாமல் தண்ணீர் பஞ்சம். இவ்விதமாக உள்ளே இருந்து எந்த சாதனங்கள் உள்ளே வெளியே போக முடியல, வெளியில் இருந்து ஒன்றும் உள்ளே வர முடியாமல் அவ்விதமாக வேதனைக்குள்ளாக்கப்பட்டு ஆகார குறைவு நிமித்தமாய் அநேகர் வேதனைப்பட்டு மரித்தவர்கள் உண்டு. அவ்விதமாக அதனால் இப்போ ராஜா அழைத்து வந்ததான நல்ல வாலிபர்கள், திடகாத்திரமாக இருந்த இந்த வாலிபர்களுக்கு சொல்கிறான், 30 நாளைக்கு இவர்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நல்ல ஆகாரம் கொடுங்கன்னு சொன்ன உடனே அவர்களுக்காக நல்ல வேலைக்காரர்களை வைக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த வேலைக்காரர்கள் இவர்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்க ரெடியாகிற போது தானியேலுக்கு ஒரு வேதனை வந்துச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா இந்த அரண்மனையிலே வைக்கப்படுகிற எல்லா ஆகாரமும் இந்த இறைச்சிகள் எல்லாமே அங்கே பாகாலுக்கு படைக்கப்பட்டு தான் என்ன செய்கிறது, கொண்டு வரப்படுது. அப்போ அதனால் நான் என்ன செய்யக்கூடாது, என்ன தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. இந்த ஆகாரத்தினாலே நான் என்ன செய்யக்கூடாது, தீட்டுப்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்து, இந்த ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அவன் ஜெபித்து கொண்டு நிற்கிறான். ராஜா அந்த வேலைக்காரிடத்தில் இவன் சொல்கிறான், ஐயா எனக்கு இந்த ஆகாரம் வேண்டாம். அதை அவன் வெளியே சொல்லலை, ஆனால் இது வேண்டாம் எனக்கு, நீங்கள் பருப்பும் கீரை வகையும் உள்ள ஆகாரத்தை தந்தால் போதும். அப்போது அந்த வேலைக்காரன் சொல்கிறான், இல்லையா என்னை ராஜா என்ன செய்வார், கொண்டு போடுவார். நீ அவர்களைப் போல முகக்களை இல்லாமல் இருப்பான்னு சொன்னால் நீ சோர்ந்து போய் இருப்பாய் என்று அவர் கண்டால் நிச்சயமாக என்னை கொண்டு விடுவார். அதனால் என்ன செய்யணும், இல்லை நீ இதை சாப்பிட்டு தான் ஆகணும் என்று சொல்லி இல்லை அவன் கெஞ்சி கேட்டான். தேவன் அவன் கண்களில் கிருபை கிடைக்க செய்தார். அல்லேலூயா. ஒரு எனக்கு சோதனை பண்ணி பாருங்கள், பரீட்சை பண்ணி பாருங்கள், தந்து பாருங்கள் நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி. இறைச்சி சாப்பிட்டவனை விட கீரையும் பருப்பும் சாப்பிட்ட தானியேலுடைய முகக்களை நன்றாயிருந்தது. அவன் புஷ்டியாய் வளர்ந்தான். இறைச்சி சாப்பிட்டா தான் புஷ்டியாக இருப்பான், இல்லை. அல்லேலூயா. ஆமாம், அவன் தீர்மானம் உண்மையாயிருந்தான். கர்த்தருக்கு செம்மையானவன். அவன் தேவ சமூகத்தில் ஜெபித்தான். அவன் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. அவன் ஜெபிக்கிறதுல அவன் தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும் என்பதை அறிந்ததுனால அவன் அவ்விதமாய் குற்றப்படுத்தப்படுவதற்குள்ளதான தீர்மானம் வந்துச்சு. அதை கண்டு பயப்படவில்லை. தன்னுடைய வீட்டின் மேல் மாடியிலே போய் ஜன்னலை திறந்து எருசலேமை நோக்கி பார்த்து ஜெபித்தான். அல்லேலூயா. சீயோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். எல்லாரும் பார்த்தாங்க. நம்ம என்ன சட்டம் பிறப்பிக்கப்பட்டவன் என்ன செய்வோம், கதவெல்லாம் மூடிடுவோம், ஜன்னல் கதவெல்லாம் மூடி வெளியே சத்தமே கேட்காதபடிக்கு. ஸ்தோத்திரம். ஒரு சத்தம் என்ன செய்யக்கூடாது, வெளியில் போயிடக்கூடாது. ராஜா கேட்டால், அரசாங்கம் கண்டா கண்டிப்பாக நமக்கு தண்டனை வரும். அந்த பயம். அவன் அவரை கண்டு பயப்படலை. ராஜாவை கண்டு அவன் பயப்படவில்லை. ராஜாவின் சட்டத்தை கண்டு அவன் பயப்படவில்லை. தேவனுக்கு பயந்த வாழ்க்கை வாழ்ந்தான். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்பதை யாராலும் தடைப்படுத்த முடியாது என்பதை உறுதியாயிருந்தான். அது என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சட்டம் வந்தாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவனுடைய கூட உள்ளதான வாலிபர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர், அவர்களும் தீர்மானத்திலே உறுதியாயிருந்தார்கள். செம்மையானவர்கள்.
கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். ஆமென். அல்லேலூயா. இந்த 3 வாலிபர்களும் ராஜாவிடத்தில் எதிர்த்து நின்றார்கள். தீ இன்னும் 7 மடங்கு அதிகரிக்கப்படுகிறது. இவர்கள் நல்லவர்கள் என்பது ராஜாவுக்கு தெரியும். ஆனாலும் ஆமென், அவர்களுக்கு ஒரு விசை கூட அவன் சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறான். அதனால் அதை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நின்றதுனால ராஜா திரும்பவும் சொல்கிறான், உனக்கு டைம் தர உங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். திரும்பவும் முரசு அடிக்கும்போது நீங்கள் தெண்டலிட்டு என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும் இந்த கற்சிலையை. அவர்கள் சொன்னார்கள், ராஜாவே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த கற்சிலையை வணங்குவதில்லை. அல்லேலூயா. தீர்மானத்தில் உண்மையாயிருந்தவர்கள், அக்கினியை கண்டு தீயை கண்டு பயமில்லை அவர்களுக்கு. 7 மடங்கு அதிகரிக்கப்பட்டாலும் பயமில்லை. கட்டி தூக்கி போட்டார்கள். தூக்கி அக்கினிக்குள் அந்த ஆமென் ஸ்தோத்திரம் தீச்சுளைக்குள்ளே போடப்பட்ட போது போடப்பட்டவர்களுடைய கட்டுகள் அவருக்கு அறுக்கப்பட்டு அவர்கள் விடுதலையோடு அக்கினிக்குள் நடக்கிறார்கள். தூக்கி கொண்டு போனவன் தான் என்ன செய்தான்? செத்து போனான், கருகி போனான், கறிக்கட்டை ஆகிட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ராஜா பார்க்குறான். 3 பேர் அல்லவா போட்டோம், 4 பேர் உள்ளே இருக்கிறாங்களே. அப்போ தான் அவனுக்கு புத்தி தெளிந்தது. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவே, வெளியே வாருங்கள், நீங்கள் ஆராதிக்கிற தேவன்தான் உண்மையான தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன். கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். யாரு? கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா. நாம் ஜெபித்தோமானால் நம்முடைய ஜெபம் அவருக்கு பிரியமாயிருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஜெபித்தா அந்த ஜெபத்தில் அவர் பிரியப்படுகிறார். ஜெபிக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். தானியேல் ஜெபிக்கிறவனாயிருந்தான். ஆகினாலே தூதனை அனுப்பி சொல்லுகிறார். தூதன் சொல்லுகிறான், எனக்கு பிரியமான புருஷனே. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன், நீ கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன். அதனால் நீ ஜெபிக்க நீ உபவாசிக்க இருக்கிறதுக்கு முன்பதாகவே உன் தேவை என்ன செய்யப்பட்டது? நிறைவேற்றப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்வதற்கு கட்டளை பிறப்பித்து விட்டார். ஆமென். நம்ம ஜெபிச்சா தான் ஆண்டவர் கேட்பார் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம சிந்திக்கும் போதே அவர் கேட்குறாருங்க. அல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கீங்களோ அதுக்கு முன்பதாக அறிந்துட்டார் அவர். ஆனால் நாம் அவருக்கு செம்மையானவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவர் சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் அவருக்கு பயந்த வாழ்க்கை வாழ்வோமானால் நிச்சயம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது, யார் கர்த்தருக்கு பிரியமானவன்? ஆமென். அல்லேலூயா. எப்படி நாம் பிரியமாய் அவருக்கு இருப்பது? முதலாவது எப்படி இருப்பது? ஜெபிக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். 2வது வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 12:22 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அவருக்கு பிரியம். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியம். அவருக்கு உண்மையா இருக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. பாஸ்டருடைய பார்வைக்கு உண்மையா இருந்து பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. யாருக்கு உண்மையா இருக்கணும்? ஆமா, நம்ம தேவனுக்கு கர்த்தருக்கு நாம் உண்மையா இருக்கணும். நாம் கர்த்தருக்கு உண்மையா இருந்தா எல்லாம் சரியா நடக்கும். நாம் இன்றைக்கி அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகள் என்னென்னா பாஸ்டருக்கும் வெளியே விசுவாசிகள் மத்தியில் ஒரு உண்மையானவர்களைப் போல என்ன செய்கிறாங்க? பாசாங்கு காட்டுகிறவர்கள் அநேகர் உண்டு. நீங்கள் இல்லை, உங்களை சொல்லலை. சோத்திரம். அல்லேலூயா. அநேகர் இருக்கிறாங்க. என் ஊழிய வாழ்க்கையில் அநேகர் அப்படி கண்டிருக்கிறேன். உண்மையாக நடக்கிறவனை போல பாசாங்கு காட்டுகிற அநேகர் ஊழியர்களும் இருக்கிறான். சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். உண்மையாய் ஆண்டவர் சமூகத்திலே உண்மையான சமர்ப்பணம் இல்லை. அதனால தான் வாழ்க்கை இப்படி போகுது. ஆமென். அல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணுங்க.
அப்படின்னா நாம் அவருக்கு உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மிலே பிரியப்பட வேண்டுமானால், நாம் அவருக்கு பிரியமானவர்களாய் மாற வேண்டுமானால் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். யூதாவை ஆளுகை செய்ததான எசேக்கியா ராஜா, அவன் பட்டத்துக்கு வர்றான். அவன் ஆட்சிக்கு வந்த உடனே எருசலேமிலே மிக மோசமான சூழ்நிலை. எல்லா ஜனங்களும் பாகாலுக்கு பலியிடுகிறான். ஸ்தோத்திரம். எல்லா பாகால் விக்கிரக தோப்புகள் எருசலேமிலே நிரம்பி இருக்கிறது. சியோ நகரம் என்று தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இப்போ அங்கே தேவன் வாசம் பண்ண முடியலை. அங்கே பாகால்கள், அசுத்த ஆவிகள் நடமாடுகிற கூட்டமாய் மாறிவிட்டது. காரணம், ஆட்சியாளர்கள், ராஜாக்களுடைய கிரியைகள். அவர்கள் ஜனங்களை, ஆலயத்தை முழுவதுமாய் அடைத்துவிட்டு தன்னுடைய மனதிலே தோன்றினபடியெல்லாம் ஜனங்களை அவ்விதமாய் நடத்தினார்கள். விக்கிரக வழிபாடுகளுக்குள்ளே சென்றார்கள். அதனால் தெய்வ கோபம் ஏற்படுகிறது. இதன் நடுவில் இப்போ எசேக்கியா அவன் அரசாட்சிக்கு வந்தபோது அவன் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? தேசத்தில் இருந்த சகல விக்கிரக தோப்புகளையும் சுட்டெரித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சகல விக்கிரக தோப்புகளை என்ன செய்தான்? சுட்டெரிச்சான். எல்லாத்தையும் சுட்டெரித்து போட்டுட்டு ஜனங்களை, ஆலயத்தை திறக்க வைத்து அதை தூசி அடித்து அதை ஸ்தோத்திரம் சுத்தப்படுத்தி ஆசாரியர்களை, லேவியர்களை வரவழைத்து ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிற ஆசாரியர்களை நியமித்தான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுவதற்காக ஜனங்களை ஆலயத்துக்கு அழைத்து வந்தான். அவன் செய்தது ஒரு பெரிய காரியம், ஒரு பெரிய புரட்சி செய்தான். இப்போது அவன் வாழ்க்கை நல்லா போகுது, அவனுடைய அரசாட்சி நல்லா போகுது. திடீரென்பதாக வியாதிப்பட்டு விட்டான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்குள்ளாக்கப்படுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். நீரா எசேக்கியாவிடத்தில் போய் சொல்லு, இந்த வியாதியினால் நீர் என்ன செய்வீர்? மரித்து போவீர். அதனால் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இது ஆண்டவர் சொன்னார். இவன் கட்டிலில் படுத்திருக்கிறான். ராஜா இந்த காரியத்தை கேட்ட உடனே அந்த கட்டிலில் எழும்பி சுவர்புறமாய் திரும்பி என்ன செய்தானா? தேவனை நோக்கி ஜெபித்தான். என்ன சொல்லி ஜெபித்தான் தெரியுமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 38ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, ஏசாயா 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் இருந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன். உண்மையாக தான் இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அழுது ஜெபித்தான். தீர்க்கதரிசி அங்கே முற்றத்தை கடக்கவில்லை. தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ திரும்பி போய் ராஜாவிடத்தில், எசேக்கியாவிடத்திலே சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவனுக்கு இன்னும் இந்த தேசத்தில் செய்ய வேண்டியது அநேகம். அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆமென். அல்லேலூயா. உண்மையாயிருக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். நாம் உண்மையாயிருப்போமானால் நாம் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோபு உண்மை உள்ளவன் என்று சாட்சி கொடுக்கப்பட்ட நிலைமையிலே யோபுவை மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அல்லேலூயா. மோசையை சொன்னார் ஊழியக்காரனை. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆனால் யோபுவை குறித்து அவர் சொல்லுகிறார், அவன் ஒரு ஸ்தோத்திரம் ஊழியக்காரன் அல்ல, அவன் ஒரு விசுவாசி. ஆமென். அல்லேலூயா. அவன் ஒரு பெரிய செல்வந்தன், ஆனால் அவன் ஒரு விசுவாசி, ஊழியக்காரன் அல்ல. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், உண்மையாயிருக்கிறவன். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையிலே எல்லாம் இழந்து போகிறான். உண்மையாயிருக்கிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எல்லாம் இழந்து போகிறான். அவன் வாழ்க்கை சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளே தள்ளப்படுகிறான். எப்படி இருந்தான்? ஒய்யாரமாய் நடந்தவன். ஆமென். அல்லேலூயா. சிங்காசனத்திலே வீற்றிருந்தவன். அவன் எழும்பி வீட்டை விட்டு வெளியே இறங்கி வருவான் என்று சொன்னால் அவனுடைய வயதுக்கு மூத்தவர்கள் கூட என்ன செய்வார்களாம்?
தோளில் இருந்த துண்டை எடுத்துக்கொண்டு ஆமென் இடுப்பில் கட்டிக்கொண்டு கைகூப்பி நிற்பார்களாம். ஆமென். அவ்வளவு உண்மை உள்ளவன். அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் அவனை மதிக்கக்கூடிய விதத்திலே வாழ்ந்தவன், நல்ல செல்வ செழிப்பிலே ஐஸ்வர்யவானாய் திகழ்ந்தவன். எல்லாம் இழந்து போனான். எல்லாம் ஒரு நாளிலே அவன் ஆசையாய் நேசித்த பிள்ளைகளும் இழக்கப்படுகிறது. எல்லாம் இழந்தான். எல்லாம் இழந்து போனாலும் திரும்பவும் நாம் சம்பாதித்து கொள்ளலாம் என்றாலும் சரீரத்திலும் வியாதியினால் வாதிக்கப்பட்டான். பிசாசினுடைய சோதனை அவனை பல விதத்திலே நொறுக்கி தள்ளினது. ஆனாலும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். அல்லேலூயா. அவன் மனைவி சொன்னான், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? ஆமென். அல்லேலூயா. கணவர் கஷ்டப்பட்டாருன்னா மனைவி தான் அதுக்கு உதவி செய்யணும் இல்லையா? பிள்ளைகள்லாம் ஒன்றும் வராது. ஸ்தோத்திரம். கணவனுக்கு உதவி செய்கிறது யார் சொல்லுங்க? ஆமாம், மனைவி தான் உதவி இருக்கும். எல்லா வேலையும் செய்யணுன்னா மனைவி தான். அந்த வேலையெல்லாம் செய்து செய்து மடுத்து போனாங்க யோபுவுக்கு மனைவி. அப்போ சொல்கிறா, ஏயா இவ்வளோ கஷ்டப்படுறாரு? உன் தேவனுடைய நாமத்தை தூசித்து ஜீவனை விடுறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சமூகத்திலே அவன் உதட்டினால் கூட என்ன செய்யலை? பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. அவன் நாவினால் கூட பாவம் செய்யவில்லை. வார்த்தையில் பாவம் இருக்கிறது. நம் பேசுகிற வார்த்தையில் பாவம் இருக்கிறது. அதை உணர்ந்தவனாகத்தான் சொன்னான். கர்த்தர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதோடு முடிச்சிட்டான். அல்லேலூயா. நம்ம என்ன செய்திருப்போம்? இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தோம். இவ்வளோ வேதனையா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனைவி நம்மளை கொஞ்சம் என்ன செய்வாங்க? உசுப்பேத்தி விடுவாங்க. ஸ்தோத்திரம். அங்கே பிசாசு தூண்டுகா. ஆமென். அல்லேலூயா. மனைவி மூலமாக என்ன செய்வான்? தூண்டுவான். எதுக்கு போட்டு இவ்வளோ கஷ்டப்படணும்? ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே நம்மை சமர்ப்பித்தால், உண்மையாக இருப்போமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். என் ஊழிய வாழ்க்கையில் நான் ஈத்தங்காடு, கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி வரக்கூடிய பாதையிலே மெயின் ரோட்டில் நான் ஊழியத்துக்கு வந்தபோது எதிராளிகளின் நிமித்தம் அந்த கிராம மக்களெல்லாம் நான் சபை கட்டுறேன்னு சொல்லி என்னை என்ன செய்தாங்க? வெளியேற்றினாங்க. இருந்த வீட்டையும், ஆமேன், வாடகை வீட்டை இருந்தையும் வெளியேற்றி விட்டு வெளியில் ரோட்டிலே 15 பிள்ளைகள் நான் அன்றைக்கு வைத்திருந்தேன். ஆமேன், ஆர்ஃபனேஜ் வைத்திருந்தேன். ஆதரவற்ற பிள்ளைகள். அந்த பிள்ளைகளோடு வெளியேற்றப்பட்டேன். ஒருவனும் எனக்கு உதவி செய்ய வரலை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி நான் நெருக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் எனக்கு உதவினார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். சாமி தோப்பில் உள்ளதான நண்பர், ஆமேன், அவர் எனக்கு உதவினார். டிஎஸ்பி எஸ்பி இடத்துல பேசி, ஆமேன், அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அல்லேலூயா. ரோடு மறியலே பண்ணிட்டானுங்க. 3 ஊர் சேர்ந்து ரோடு மறியல் பண்ணி நான் வெளியேற்றப்படணும். ஸ்தோத்திரம். அப்போ கன்னியாகுமரி இன்ஸ்பெக்டர் சொன்னார், அவருக்கு வீட்டில் இருந்து என்ன செய்கிறார்? அவரை ஆண்டவரை தேடுறார். உங்கள் வீட்டுக்கு யாரும் வரலைல்ல, பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தார். கேட்கல. ஒரே வார்த்தையை சொன்னார், ஒரு கம்ப்ளைண்ட்டு நீங்கள் கொடுங்க, நான் இவங்களெல்லாம் நான் பார்த்துறேன்னார். நான் சொன்னேன், யார் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட்டு கொடுக்க என்ன செய்யலை, இங்கே வரலை. நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். அவங்க அறியாமல் பேசுகிறாங்க, அவங்க அறியாமல் செய்கிறாங்க, அவர்களுக்காகத்தான் நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு. இல்லை பாஸ்டர், இதை கண்டிப்பாக செய்தால் இது எல்லாத்துக்கும் ஒரு வழி, பெரிய விடிவு உண்டு என்று சொன்னார். இல்லை, நான் கம்ப்ளைண்ட்டு கொடுக்க, ஆமீன், மனு கொடுப்பதற்காக, பெட்டிஷன் கொடுத்து இவர்களை சிறைப்படுத்துவதற்காக நான் வரவில்லை. இவர்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டும். அல்லேலூயா. உண்மையான தெய்வத்தை அறிய வேண்டும். நான் என் வீட்டிலேருந்து ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். அவங்க சரியாக பேசினார். பேசிட்டு சொன்னார், அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒருவனையும் வீட்டில் விட மாட்டேன், எல்லாரையும் தூக்கி கொண்டு போவேன்னு எச்சரிச்சிட்டு அனுப்பிவிட்டார். ஸ்தோத்திரம். அன்று மாலை நான் வெளியேற்றப்பட்டிருக்கிறேன். என்ன செய்வது? நான் இருந்த வீட்டுக்கு அருகாமையில் ஒரு நிலம் இருந்துச்சு. அந்த ஆமேன் அங்கிள் வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஆமேன், ஸ்தோத்திரம், நீங்கள் இருந்துக்காங்கன்னு சொன்னார். நான் அந்த இடத்துல போய் எப்படி இருப்பது? உடனடியாக ஆமேன், ஸ்தோத்திரம், ஒரு சகோதரன் எனக்கு ஹாலோ பிளாக்கு கொடுத்தார். அதை கொடுத்து இதை போல் ஒரு செட்டு கட்டுக்கு ஆரம்பித்தோம். கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. என்ன செய்ய முடியாது, கட்டக்கூடாதுன்னு.
கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டு ஓலையும் சீட்டும் போடக்கூடாது, ஓலையும் கட்டக்கூடாது, சீட்டும் போடக்கூடாது. நான் சீட்டு போட ரெடியாக இருந்தேன். கோர்ட்டிலிருந்து எனக்கு தடை உத்தரவு, அந்த இடத்தினுடைய ஓனருக்கு மேலே தடை உத்தரவு. அவர் பயந்துட்டார் வேறு வழி இல்லாமல். சரி, ஒன்றுமே கட்ட போகிறதில்ல, நான் கட்டி இவ்வளோ தான் கட்டி விட்டுருக்கிறேன், ஜன்னல் மட்டத்துக்கு கட்டி விட்டுருக்கிறேன். இப்போது அதற்குள்ளே போய் எல்லா திங்ஸ் எடுத்து உள்ளே வச்சேன். அப்போது 4 மணிக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார், சார் பாஸ்டர், நான் உங்களுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணுறேன், கோட்டாருக்கு போவோம், இது மேலே என்ன செய்வோம், டார்பால் வாங்கி போடுவோம். ஆமென், அல்லேலூயா. இந்த சீட்டு போடுறதுக்குன்னு சொல்லி ஆமென், நாகர்கோவிலில் பாஸ்டர் ராஸ் அவர்கள் எனக்கு 5 தென்னை மரத்தை என்ன செய்தார், வெட்டி கொடுத்தார். அதை மரங்கள் அறுக்கப்பட்டு வச்சிருக்கு, அதையெல்லாம் இதுக்கு மேலே பறத்தணும். அவர் சொன்னார், இதுக்கு மேலே ஒரு டார்பாலை வாங்கி போடுவோம்னு. அளந்துட்டு போய் அன்றைக்கி ஒரு 5-5:30 மணிக்கு என்ன செய்தோன்னா டார்பால் வாங்கி போட்டோம். மழை 6 மணிக்கு. சோத்திரம், அல்லேலூயா. எங்கள் திங்ஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கும். கர்த்தர் செய்த பெரிய காரியம். இப்படி அந்த இடத்துக்குள்ளே 2.5 வருடம் இருந்தேன். ஆமென், அல்லேலூயா. 2.5 வருடம் வெறும் செட்டுக்குள்ளே, கதவு கிடையாது, லைட்டு கிடையாது. ஆமென், அல்லேலூயா. ஆமென். 2.5 வருடம் 15 பிள்ளைகளோடு நானும் என் மனைவி 2 மகன்களும் ஸ்தோத்திரம் அதற்குள்ளே இருந்தோம். அங்கே உள்ள பாம்பு வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஏன்னா கர்த்தர் தான் எங்களுக்கு பாதுகாவலராக இருந்தார். அப்போ என் மனைவி சொன்ன வார்த்தை, நான் சொல்ல வேண்டிய பகுதி என்னன்னு தெரியுமா, ஏன் இங்கே கஷ்டப்படுறோம்? அல்லேலூயா. நீங்கள் டவுனில் நாகர்கோவிலில் பிறந்தவங்க இந்த கிராமத்தில் வந்து ஏன் இப்படி கஷ்டப்படணும்? போவோம், நாகர்கோவிலுக்கு போயிடுவோம். அப்படி நான் சொன்ன வார்த்தை, நான் சொன்னேன், என் தேவன் என்னை அழைச்சி வந்திருக்கிறார். அழைத்தவர் கர்த்தர். அவர் என்னை தரிசனம் கொண்டு தரிசனம் தந்து அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய அழைப்புக்கு நான் பாத்திரனாய் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவருக்கு என்ன சித்தமோ அதை செய்யட்டும். ஆமென், அல்லேலூயா. அவருக்கு என்ன சித்தமோ அதை செய்யட்டும். இந்த இடத்தை விட்டு நான் போகிறதா இல்லை. என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. அதன் பிறகு அந்த செட்டில் இருக்கும்போதே ஒரு 4 சென்ட் இடத்தை கர்த்தர் வாங்க உதவி செய்தார். அதையும் தடை பண்ணினா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதை வாங்க விடாமல் தடை பண்ணினா. கர்த்தர் வாங்க வச்சார். அடுத்து அதை வேலை செய்ய ஆரம்பித்தோம், அதையும் தடை பண்ணிட்டான். அதையும் தடை பண்ணி, வேலைக்கு வரக்கூடியவங்களை யாரையும் வரவிட மாட்டானு, அவ்வளவு தடை பண்ணினான். கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ள தேவன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீதிமன்றங்களில் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக மாதத்துக்கு ஒரு முறை என்னுடைய வழக்கு சம்பந்தமாக நான் நீதிமன்றத்தில் போயிருந்தேன். ரட்சிக்கப்பட்டு 2001 வருஷத்தில் தான் என்னுடைய வழக்குகள் எல்லாம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. எனக்கு விடுதலை கர்த்தர் தந்தார். அதுவரையில் நான் தினமும் அங்கே போனோம். இப்படி ஸ்தோத்திரம் பல நாள் இந்த நீதிமன்றத்தில் இருந்தேன். இப்போது நீதிமன்றத்தில் கை கட்டி நின்றன்னா என்ன ஆண்டவர் நீதிபதிக்கு முன்பதாக கொண்டு நிறுத்தினார். அல்லேலூயா. எதுக்காக? அவருக்கு ஜெபிக்க. அல்லேலூயா. நாகர்கோவில் மாவட்ட நீதிபதிக்கு முன்பதாக அவருடைய இல்லத்திலே அழைத்து சென்று அவருக்காக ஜெபிக்க கர்த்தர் அழைத்து சென்றார். இப்போ அங்கே போகிறோம். அங்கே ஜெபித்துட்டு இருக்கும்போது அந்த அவருடைய உதவியாளர் தான் என்னை கூட்டிகிட்டு போனார். அவர் சொன்னார், இப்படியாக்க என்னுடைய நிலைமைய காரியத்தை சொன்னார். உடனே சொன்னார், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க, நாங்கள் வர்றோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க, நாங்கள் வர்றோம். எப்போ? ஆகஸ்ட் 15க்கு அந்த இடத்துல கொடியேற்றுகிறது. அவ்வளவுதான். அந்த நாள் அந்த இடத்துல கல் போடுறோம், அஸ்துபாரத்துக்கு கல் போடணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் நான் தான் அங்கே கொத்தனாராக வேலை செய்யணும், வேறு வழி இல்லை, ஆள் யாரும் கிடையாது. ஆனால் அந்த நிலைமையிலே அவர்கள் சொன்ன உடனே மாவட்ட நீதிபதி வருகிறார் என்று சொன்னதுமே ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியே அங்கே காவல்துறையிலேருந்து வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். அடுத்த நாள் காலையிலே ரோட்டு சைடில் மெயின் ரோட்டில் போலீஸ்காரர்கள் பந்தோபஸ்து போடப்பட்டது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்னையும் அறியலை, நான் ஒன்றுமே சொல்லலை. என் பிள்ளைகள் அந்த ஸ்கூலில் படித்த ஹெட்மாஸ்டர் நேராக வந்து நான் எல்லா பிள்ளைகளையும் அழைச்சி வரேன்னார். ஸ்தோத்திரம். அந்த வடக்கு தாமரை குளத்தில் உள்ளதான கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்த அத்தனை பிள்ளைகளும் அங்கே வந்தார்கள். யாரெல்லாம் எதிர்த்த வீட்டில் எல்லா பெண்களும் அங்கே வந்தாங்க, பிள்ளைகளும் வந்தாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் உள்ள வந்தாங்க. இப்போது மாவட்ட நீதிபதி வந்திருக்கிறார்.
அங்கே ஆமை ஸ்தோத்திரம் கொடியேற்றி முடித்து அங்கே என்ன செய்யப்பட்டதுன்னு கல் போடுவதற்கு நிற்கிற போது தடை பண்ணின அந்த ஊரில் இருந்தே ஒரு கொத்தனார் என்ன செய்தார், வந்தார். நான் அன்னைக்கு வரேன்னு அன்னைக்கு வேலை தொடங்கணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் கட்ட செய்தார். என்ன நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அங்கே வந்த மக்கள் எல்லாம் நிறைய பேர் மனு கொண்டு வந்தாங்க நீதிபதி இடத்துல கொடுக்க. நீதிபதி சொன்னார், ஃபாதர் இடத்துல கொடுங்க, அவர் மூலமாக நான் உங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி தருவேன். அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நல்லவருங்க. அல்லேலூயா. அவர் நல்லவர் என்று ருசி பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். நிச்சயமாய் கைவிட மாட்டாருங்க. அவரை நம்பினா, நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் கர்த்தர் நம்மை ஆதரிப்பார். என்னை புறம் தள்ள ஊரை விட்டே போக நினைத்தவர் இன்னைக்கு கர்த்தர் அந்த இடத்திலே ஆலயத்தையும் கட்டி தந்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பெரியவர். நம் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் அவருக்கு நாம் பிரியமானவர்களாக இருப்போம். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது பகுதி, ஆமென். 2 காரியம் சொன்னேன். முதலாவது, அவருக்கு எப்படி நாம் பிரியமாக இருப்பது. ஜெபிக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். 2வது, உண்மையாய் இருக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமென், அல்லேலூயா. 3வது பகுதி 2 கொரிந்தியர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆமென். ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். வாசிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையாயிருக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமென், அல்லேலூயா. ஊரை ஏமாத்தலாம், குடும்பத்தை ஏமாத்திரலாம், ஆமென், ஊழியக்காரரை ஏமாத்திரலாம், எல்லாரையும் ஏமாத்திரலாம். தெய்வத்தை என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. நாம் உண்மையா இருக்கணும். நம்மை அழைத்தவர் கர்த்தர். அதனால் அவருக்கு நம்ம உண்மையாக இருப்போமானா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் மேல்மையானதை தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவதற்கு போதுமானவர். உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் விண்ணப்பங்கள் எதுவோ எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவார். 3வது, ஆமென், உற்சாகமாய் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஜெபிச்சு விடுதலை பெறுகிறது மாத்திரம் அல்ல, அவருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கிறது நடக்கிறது மாத்திரம் அல்ல, நாம் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். நமக்கு என்னென்ன கொடுக்கிறாரோ கொடுக்கறதுல கர்த்தருக்கு ஒரு பகுதி என்ன செய்யணும்? கொடுத்து தான் ஆகணும். இது எல்லாரும் மேல் விழுந்த தலையாய கடமை. அல்லேலூயா. இது கர்த்தர் கொடுத்தது. இந்த வாழ்வு கர்த்தர் கொடுத்தது. இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தது. அவர் கொடுத்ததை நாம் அவருக்கு கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதை விரும்புகிறார். உற்சாகமாக கொடுக்கணும். மனம் வேதனையோடு கொடுக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாய் கொடுக்கணும். ஆலயத்தில் ஆராதனை நடக்குது, காணிக்க நேரம். காணிக்க நேரத்தில் இயேசு கிறிஸ்து காணிக்க பெட்டி அருகாமையில் வந்து நிற்கிறார். இப்போ எல்லாரும் வந்து காணிக்க போடுறாங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலேருந்து என்ன செய்தாங்க? போட்டாங்க. ஆனால் ஒரு ஏழை விதவை வந்து என்ன செய்தாங்க? காணிக்க போட்டாங்க. எத்தனை காசு? 2 காசு. இந்த 2 காசையும் காணிக்க போட்ட விதம் யாருக்கும் தெரியாது. இயேசுவுக்கும் அந்த விதவை தாய்க்கும் தான் தெரியும். அல்லேலூயா. நாளைய ஜீவனத்துக்கு ஆகாரத்துக்கு வைத்திருந்த பணம் 2 காசு. அதை ஆலயத்துக்கு வந்ததுனால சும்மா போகக்கூடாதே, அதை அப்படியே கொண்டு போட்டுட்டாங்க. நாளைக்குள்ளது நாளைக்கு. நாளைய தினம் உன்னுடையது அல்ல. அல்லேலூயா. நாளைக்கு நாம் இருக்கிறோமோ தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நைட்டு போய் வீட்டில் போய் தூங்கினா காலையில் எழும்புனாதான் உண்டு, நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவள் அப்படியே கொண்டு காணிக்கை பெட்டியில் போட்டாங்க. இயேசு சொன்னார், மற்றவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து போட்டாங்க, இந்த ஏழை விதவையோ தன் ஜீவனத்துக்கு உண்டானதையும் போட்டிருக்கிறார். இவள் கொடுத்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாய் கொடு. மனவேதனை போடலை, அப்படியே போட்டுட்டா கர்த்தர் கரத்தில். தாவீது கர்த்தருக்காக என்ன ஆலயம் கட்ட வேண்டும் என்று ரொம்ப வாஞ்சித்தான். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அவன் என்ன செய்யலை?
கட்ட முடியலை. கத்த சொன்னா, நீ இல்லைப்பா, உன் கற்ப பிறப்பு உன் மகன் தான் கட்ட போகிறான். அப்போ ஆண்டவருக்குன்னு ஆலயத்தை கட்டுவதற்கென்று அவதரித்து வைத்திருந்த, சேர்த்து வைத்திருந்த எல்லா பொருட்களும் நிறைய வைத்திருக்கிறான். இப்போது மகன் கட்ட போகிறான். அதை எடுத்து அவன் என்ன செய்கிறான்? மகன் கையில் தாராளமாக கொடுக்குறான். எல்லாவற்றையும் கொடுக்க நீங்கள் வாசிக்கிற போது ஆமென் ஸ்தோத்திரம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய ஆமென் 29ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆமென். என் தேவனே நீர் இருதயத்தை சோதித்து என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். உத்தம குணத்தில் பிரியமாய் இருப்பதை என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் கொடுத்தேன். ஆமென். அல்லேலூயா. எப்படி கொடுத்தேன்? மனப்பூர்வமாய் கொடுத்தேன். நீங்க காணிக்க கொடுக்கிறது மனப்பூர்வமாய் கொடுங்க, அங்கதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. வச்சுட்டு கொஞ்சம் சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, மடித்து வச்சுட்டு கொஞ்சம் பாக்கி நாளைக்கு உள்ள தேவைக்கு, சாயங்காலம் தேவைக்கு வேணும், நாளைக்கு உள்ள காரியத்துக்கு வேணும், அதை ஒதுக்கி வச்சுட்டு என்ன செய்வோம்? சோத்துறோம். அல்லேலூயா. 10 ரூபா போடுறவங்களும் இன்னைக்கு இருக்காங்க. அல்லேலூயா. சோத்துறோம். அப்படி போடாதீங்க. கர்த்தர் பெரியவருங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ தந்திருக்கிறாரே, தேவ சமூகத்தில் கொண்டு கொடுக்கும்போது அதை நீங்கள் மனப்பூர்வமாய் கொடுங்கள். அல்லேலூயா. நீங்கள் 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 கொடுத்தீங்கன்னா ஒருபோதும் உங்களை குறைத்து தரமாட்டார். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்களோ அதில் அவர் 4 தனையாய் திரும்ப தருவார். அல்லேலூயா. 4 தனையாய் 100 தனையாய் திரும்ப தருவார். அவருக்கு எப்படி இஷ்டமாக தருவார். ஆமென். அல்லேலூயா. நம்ம மனசார கொடுக்க ஆமென். அவர் சொன்னார், என்ன சொல்றார்? இயேசு சொல்றார், அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. ஆமென். அல்லேலூயா. வயலில் நெல் அறுவடை செய்து களத்தில் கொண்டு வந்து அடிப்பாங்க. அடிச்சுட்டு அதை குவித்து என்ன செய்வாங்க? அதை தூற்றிட்டு அளப்பார்கள். அளந்து மரைக்காலால் அளப்பாங்க. மரைக்காலால் அளக்கும்போது அளக்கிறவன் என்ன செய்வான்? அப்படி ஒரு கையை அந்த காலில் பிடிச்சிட்டு நெல்லை கோரி தூக்கி வச்சுட்டு என்ன செய்வான்? இறுக்கி அமுத்தி வைப்பான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அமுக்கி வச்சுட்டு மேலே அந்த நெல் விழ அது சரிஞ்சு விழணும். அதுதான் ஒரு மரைக்கால். அல்லேலூயா. தலை தப்பி பண்ணக்கூடாது, அது சரிந்து விழ வேண்டும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆமென் அளக்க வேண்டும். அல்லேலூயா. நீ எப்படி அளக்கிறாயோ அந்த அளவின்படியே கர்த்தர் உனக்கும் அளப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாய் கொடுங்கள். அதில் அவர் எப்படி இருக்கிறார்? பிரியமாக இருக்கார். 3 பகுதி, நிறைய பெரிய பிரசங்கம் இல்லை. ஆண்டவன் நமக்கு பேசுகிற ஒரே காரியம், ஜெபிக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். உண்மை உள்ளவர்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். உலகத்துக்கு உண்மையாக இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. 3வது, உற்சாகமாய் கொடுங்கள். கர்த்தருக்கென்று உற்சாகமாய் என்ன செய்யுங்க? கொடுங்க. நீங்கள் தரித்திரராவதே இல்லை. ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படி சொல்லுது, முடிக்கிறேன். உதார குணமுள்ள ஆத்துமாவே செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடு, உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கொடு, உனக்கு கொடுக்கப்படும். வாங்குறவங்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்மெல்லாம் ஜெபிச்சு என்ன செய்கிறோம்? வாங்குகிறோம். ஆனால் என்ன செய்யலை? கொடுக்கலை. கையை என்ன செய்யலை? நீட்டலை. மடக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மடக்கக்கூடாது, நீட்டணும். ஆமென். அல்லேலூயா. கொடுக்கணும். ஆண்டவர் இயேசுவை சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஏழை வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்டால் நீங்கள் கொடுக்கறது ஆண்டவருக்கு கடன் கொடுக்குறீங்க, அது நிச்சயம் கிடைக்கும். அல்லேலூயா. உதவியாய் கொடுக்கிறோம், ஆனால் ஆண்டவருக்கு அதை கடனாய் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் கொடுத்தது அவர் கடனாக பார்க்குறார். அவர் நமக்கு கடனாளி. அல்லேலூயா. நீங்கள் எத்தனை ஏழைக்கு கொடுக்குறீங்களோ அத்தனை ஏழைக்கு கொடுக்க அவர் உங்களுக்கு கடனாளியாக இருக்கிறாரு. அவர் நமக்கு தரணும். ஆமென். அல்லேலூயா. கொடுக்கல். ஆமென். உதார குணமாய், ஆமென், உற்சாகமாய் நீங்கள் கர்த்தருக்கு என்று கொடுப்பீர்களானால்
உங்களிடத்தில் அவர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்கள். ஆமென். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார். பவுல் ரோமபுரிக்கு சொல்லும்போது, புத்தி சொல்லுகிறவன் ஆ, புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், ஆ, பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பகிர்ந்து கொடுக்கிறோம். எப்படி கொடுக்கணும்? வஞ்சனை இல்லா. வஞ்சனை இல்லாமல். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அப்படி தான் இருக்கான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பகிர்ந்து கொடுக்கிறவங்க வஞ்சனையோடு கொடுக்குறாங்க. அதை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அது வஞ்சனை இல்லாமல் கொடுக்கணும். தாராளமாய் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? நாம் எல்லாரும் செபிக்கலாமா? ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் இருந்த வண்ணமாக அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவருடைய கரத்திலே நம்மை சமர்ப்பிப்போம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். பாபிலோன் என்றால் சிறையிருப்பின் அனுபவம், சிறையிருப்பின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய ஆமென். எனக்கு கற்றுத்தார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அல்லேலூயா. அல்லேலூயா. Jesus name. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும்
நம்ம எழுப்பி நிற்கலாம். மெய்யாகவே தேவன் நம்மோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தர் ஒரு விஷயம் மறுபடியும் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் கூட அவருக்கு சித்தமானதை செய்வான் என்று நம்ம வாசித்தோம். அதிலிருந்து நல்ல அருமையான ஒரு ஆலோசனை கேட்டோம். தேவனுக்கு பிரியமான தேவஜனங்கள், பாபிலோன் என்பது சிறையிருப்பின் ஒரு இடம், பாவம் நிறைந்த ஒரு பட்டணம், தேவஜனங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கிற ஒரு இடம். அங்கே இருந்தால் கூட தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும், நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அல்லது தேவன் பிரியப்படுகிற அந்த ஜனங்கள் அவருக்கு சித்தமானதை செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை கேட்டோம். அவருக்கு சித்தமானது என்ன? செம்மையானவர்களாக நம்ம ஜெபிக்க வேண்டும். அவருக்கு பிரியமானது என்ன? அவருக்கு செம்மையான இருதயத்தோடு அவர் முன்பதாக நாம் ஜெபிக்க வேண்டும். அது தேவனுக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவருக்கு முன்பதாக உண்மையாக நடப்பது அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா ராஜா தேவனுக்கு முன்பதாக மன உத்தமமும் உண்மையுமாக நடந்தான் என்று வேதம் சொன்னதை நம்ம கேட்டோம். செம்மையான இருதயத்தோடு ஜெபிப்பது, உண்மையான இருதயத்தோடு மன உத்தமமாக தேவனுக்கு முன்பதாக நடந்து கொள்வது. மூன்றாவதாக, உற்சாகமான இருதயத்தோடு ஆண்டவருக்கு கொடுப்பது. உற்சாகமான இருதயத்தோடு தேவனுக்கு கொடுக்கணும். நமக்கு நாம் உற்சாகமாக செலவழிப்போம், நம்முடைய குடும்பத்திற்கு செலவழிப்போம். இன்னும் சிலர் தனக்கென்று மாத்திரம் அதை உற்சாகமாக செலவழிப்பார்கள். வேதம் சொல்கிறது, நீ தேவனுக்கு உற்சாகமாக கொடுங்கள், தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார். ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் தேவனுக்கு உற்சாகமான இருதயத்தோடு மன உற்சாகத்தோடு கொடுங்கள், உங்களுக்கு தேவன் திரும்ப கூட கொடுப்பார் என்று இந்த வேத வசனத்தை நாம் கேட்டோம். இப்படி நெருக்கத்தின் காலங்களிலே, நெருக்கத்தின் அனுபவங்களிலே, சிறையிருப்பினுடைய வாழ்க்கையினுடைய சூழலிலே வாழுகிற தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள், அவர் விரும்புகிறதை, அவருக்கு சித்தமானதை அந்த நெருக்கத்தின் காலங்களிலும் சிறையிருப்பினுடைய நாட்களிலும் செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி செய்யக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு தேவன் செய்யக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வேத வார்த்தையிலே, வாசித்த வார்த்தையிலே பிற்பகுதி சொல்லுகிறது, கல்தேயரின் தேசத்தின் மீது ஆளுகை செய்கிறவர்களாக இவர்கள் இருப்பார்கள். கல்தேயரினுடைய தேசத்தை ஆளுகிற தேவஜனங்களாக இவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் தேவனுக்கு பிரியமானவனாக நடந்து கொண்டதனால ராஜாக்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் தானியேலுடைய அந்த பதவி, அந்த ஆசீர்வாதம், வெற்றி மாறவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய காலங்களிலே தானியேல் செய்த எல்லாமே ஜெயமாக இருந்தது என்று வாசிக்கிறோம். அதுபோல தர்மியான இந்த மாலை இரவு வேளையில நொறுங்கி போய், சிறைவிட்டு போய், வேதனையோடு, பல கேள்விகளோடு, கண்ணீரோடு, கவலையோடு இங்க வந்திருக்கிறீங்களா? நீங்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள். உங்களை ஆளுகிறவர்களுடைய நிலைமை மாறி நீங்கள் அவர்களை ஆளுகை செய்யும்படியாக தேவன் உங்களை மாற்றுவார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்படிப்பட்ட மேன்மையான காரியத்தை புதிய மாதத்திலே தேவன் நமக்கு செய்ய போகிறார். தேவன் செய்ய போகிறார். அந்த நம்பிக்கையோடு நம்ம புறப்பட்டு போகலாம்.
விசேஷமாக ஆண்டவரே எங்களுக்கு செய்து கொடுத்த அருமையான தேவனுடைய மனிதனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்தையுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கண்டு ஆரம்ப காலங்களிலே அழைத்து ஊழியத்திற்கு நீர் நடத்தின பொழுது எவ்வளோ பாடுகள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளவு நெருக்கங்கள். உண்மையிலேயே தேவன் அழைத்திருக்கிறாரா அல்லது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வந்துவிட்டோமோ என்று எத்தனை முறை அவருடைய இருதயம் எத்தனை முறை உள்ளே கேள்விகளை கேட்டிருக்கும். ஆண்டவரே, இதே அதிகாரத்தில் நீரே சொல்லுகிறீர், கல்தேயர் உன்னை ஆளுகிற ஆட்சிக்காரர்களாக இருந்தாலும் நானே உன்னை அழைத்ததினாலே, நானே உன்னை வரப்பண்ணினதினாலே உன் மூலமாக என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நீர். அந்த அருமையான ஊழியத்திலே உடைய நாம மகிமைப்படும்படி எல்லா காரியங்களையும் இங்கே வாய்க்க பண்ணுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இந்த மகனை நாங்கள் உடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். உடைய கருத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.